Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா Bachelor chicken தாங்க ரெடி பண்ண போறோம். இந்த chicken பாத்தீங்கன்னா எந்த பொருளும் அரைக்க வேண்டியது இல்ல. வீட்ல இருக்க மசாலா பொருளை வச்சு தான் செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இந்த chicken gravy ரெடி பண்ணதுக்கு நான் 1/2 கிலோ chicken ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்னு கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை, அது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணது, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குங்க. அரை லெமனை நம்ம புளிஞ்சு ஊற்றிக்கலாம் இதிலேயே. இது கூடவே நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். அப்படி இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம பேன் அடுப்பில் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது வறுவல் மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் நம்ம ஊற்றின தண்ணி போதும். இதே ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா வறுவல் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம குழம்பு மாதிரி வேணும் உங்களுக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு மாதிரி வேணுங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த சிக்கன் ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கோம். அதில் எண்ணெய், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து ஊற வச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இந்த கிரேவியை மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா கொதிக்குது குழம்பு. இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால இன்னொரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் பார்த்துக்குங்க. அவ்வளோதான், குழம்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.